இப்போ பாஜக ஆளும் மாநிலங்களில் ராஜஸ்தான்ல ஒரு அனுமதி இல்லாம நாங்க போராடணும்னா பாஜக அரசு அனுமதி கொடுக்குமா? மத்திய பிரதேசத்துல பாஜக ஆளுது, உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆளுது, சத்தீஸ்கர்ல பாஜக ஆளுது. இங்கெல்லாம் போயிட்டு நாங்க எந்த அனுமதியும் இன்றி முன்னறிவிப்பும் இன்றி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்றால் அண்ணாமலை அனுமதி வாங்கி தருவாரா? ஒரு முறை இருக்கிறது. அனுமதி எங்களையும் தான் கைது பண்றாங்க. எங்களுடைய மாவட்ட தலைவர்களை வீட்டில் சிறை வச்சாங்க. அது சட்டம் தன் கடமையை செய்து, காவல்துறை தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று அனுமதி கேட்டோம். அனுமதி மறுதளித்தார்கள். கடைசியில் நாங்கள் அன்லாஃபுல் அசம்பிள் அப்படின்ட்டு 7(1)E ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லலை. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர்களை சிறை வைப்பது போல் வீடுகளில் வெளியே போகக்கூடாது என்று சொன்னார்கள். அவருடைய கடமை அவர்கள் செய்கிறார்கள், எங்களுடைய கடமையை நாங்கள் செய்கிறோம். ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் அரசியலாக்குவதும் குறை சொல்வதும் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இது வாடிக்கை. வேண்டுமானால் பாஜக ஆளும் மாநிலங்களில் போய் இந்த போராட்டங்களை செய்ய சொல்லுங்க. தேதி சொல்லாம போராடுவோம்னு சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு நம்ம அறிவிக்காம நாங்க போராட்டம் அவர் என்ன போராடினாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள நம்ப மாட்டாங்க. எதுக்காக போராடுறாங்க? தர்மேந்திர பிரதான் அவங்களுடைய கேபினெட் ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அன்சிவிலைசேஷன், நாகரிகம் மற்றவர்கள் அவருக்கு எதிராக தானே போராடினவரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வரி பகிர்வு, நாம் அளித்த ஜிஎஸ்டி பணம் திருப்பி கொடுக்கலையே, அதுக்கு எதிராக தானே போராடணும். தமிழ் நீச்ச மொழின்னு சொன்னாங்களே, சான்ஸ்கிரிட் மூத்த மொழின்னு சொன்னாங்களே, அதுக்கு எதிராக தானே போராடணும். பெருவெள்ளம், காற்றாற்று வெள்ளம், 100 ஆண்டுகள் காணாத பெருமழை பெய்தத சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், தூத்துக்குடி, இந்த பேரழிவுக்கு, இயற்கை பேரிடருக்கு ஒரு பைசா கூட நிதி கொடுக்கல. இதுக்கு எதிராக தானே அவர் போராடணும். ஏன் கொடுக்கல நிதின்னு? அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க அரசியல் செய்யறாங்களா, கட்சி நடத்துறாங்களா, இல்ல இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகளின் குரல் வலையை நெருக்கணும்னு கட்சி நடத்துறாங்களா? இதான் வித்தியாசம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்குல முறையான விசாரணை இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. நீ சட்டசபையில ஒரு பெரிய நாங்களும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் இது விஷயமாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து விதி எண் 55 கீழ் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். இந்த இறப்பு கண்டிக்க தகுந்தது. இதில் யாருக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. காங்கிரஸ் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று முறையிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பகை என்பது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். இவர் முத்துவள்ளியாக இருக்கிறார் ஒரு மசூதியில. ஏற்கனவே அந்த சமூகத்துக்குள்ளேயே பகை இருக்கிறது. மீண்டும் ஒரு நில தகராறு ஈடுபட்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்குள்ளே பிரச்சனை, அவர்களுக்குள்ளே குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்கிறது. இதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே சொல்றோம், ஒரு ஜனநாயகவாதி எந்த கொலையும் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மசூதி பிரச்சனைக்கும் சொத்து பிரச்சனைக்கும் உள்ள நடந்ததை இதை எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா என்ன? கட்டுக்கடங்காமல் போவது, கிளர்ச்சி ஏற்படுவது, மக்கள் எல்லாம் வீதியில் போராடுவது, சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது என்றால் இந்த நிலைகள்லாம் மாறும். ஆனால் இதை பொறுத்தவரை சொந்த பகை, சொந்த நில பிரச்சனை, ஆலயங்கள் பிரச்சனை, மசூதி பிரச்சனை நடப்பதையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் அரசியல் செய்வார் என்றால் அது இப்படித்தான் எதிர்கட்சி தலைவர்கள் செய்வார். சட்ட பிரச்சனை சொன்னீங்க. ஆனா தொடர்ந்து இந்த சென்னையிலே பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 வாரங்களா தமிழ்நாடு ஒரு இடத்துல நடந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். பட் இது மாதிரி சட்ட பிரச்சனை நிற்காம தொடர்ந்து நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தாங்க. எந்த ஒரு ஜனநாயக சக்திகளும் இந்த கொலைகளை, தாக்குதலை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. நாம அதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா வேறு ஒரு வடிவம் இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நீங்களே சொல்றீங்க போதைப் பொருள் எல்லாம் இருக்கு. இந்த போதைப் பொருள்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் யார் ஆரம்பிச்சு வச்சு? போதைப் பொருள் இன்னைக்கு நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருக்கிறார், இந்தியாவிலேயே போதைப் பொருட்கள் ஹெராயின், அபின், பெத்தடின் இது எல்லாம் அதிகமாக பிடித்து சீஸ் பண்ண மாநிலம் 2 மாநிலம்ன்றார். ஒன்று குஜராத் என்றாரு, இன்னொன்னு மகாராஷ்டிரான்றாரு. யார் ஆளுங்கட்சியா இருக்காங்க அங்க? பிஜேபி ஆளுங்கட்சி. ரைட். இப்போ தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வருது? 2 துறைமுகம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம், தனியார் துறைமுகம். அது யாருடைய துறைமுகம்? கான்லால இருக்க துறைமுகம், முந்த்ரால இருக்க துறைமுகம். இந்த 2 துறைமுகம் குஜராத்தில் இருக்கு. இது அதானியோட சொந்த துறைமுகம், தனியார் துறைமுகம்.
அங்க இருந்து கிருஷ்ணாபட்டணம் துறைமுகத்துக்கு வருது. கிருஷ்ணாபட்டணம் துறைமுகம் யாருது? அதானி. இந்த 3 துறைமுகங்களும் அதானியுடைய துறைமுகங்கள். இங்கிருந்து தான் சென்னைக்குள்ள இந்த போதைப் பொருளை இறக்குகிறார்கள். பல முறை பேசிட்டோம். இதை யாரு கட்டுப்படுத்தணும்? இந்த போதைப் பொருள் வெளிநாடுகள்ல இருந்து வருதுன்னா வெளிநாட்டு சக்திகளை தடுத்து நிறுத்துவதும் இதற்கு நடவடிக்கை எடுக்கிறதும் இந்திய திபெத் பார்டர் போலீஸ், நமக்குன்னு பார்டர் செக்யூரிட்டிஸ் இருக்கு. இது எல்லாம் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு, ஒன்றிய அரசுல. நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு, நேவி யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு, ஏர்போர்ஸ் இருக்கு, ஆர்மி இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எல்லாமே யூனியனுடைய கட்டுப்பாட்டுல, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறாங்க? சரி, இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுன்னா அது தடுத்து நிறுத்தணும்ல. இப்போ குஜராத்ல இருந்து கிருஷ்ணாபட்டினம் ஆந்திராவுக்கு வர்றதுக்கு யார் தடுக்க முடியும்? இது ஒன்றிய அரசு இதை பொறுப்பேற்றுக்கணும். அவங்களுக்கு நிறைய துறை, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வலிமையான துறை இதெல்லாம் கண்காணிச்சு அந்தந்த ஸ்டேட்ல அங்கங்க கர்டைல் பண்ணி இதை தடுத்து நிறுத்தணும். இதான் நாங்களும் மதுக்கு எதிரானவர்கள் தான். ஒருபோதும் மதுவை ஆதரிக்க மாட்டோம். காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் மதுக்கு எதிரானவர். அது என்ன மாற்று கருத்து? தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கள்ளுக்கடை வரணும், நாங்க கள்ளுக்கடை கூட எங்களுக்கு உகந்தது அல்ல. இது மகாத்மா காந்தியடிகளுக்கு எதிரான கொள்கை அப்படின்னு நாங்க இதை எதிர்க்கிறோம். மது கொள்கை என்பது எங்களுக்கு உகந்த கொள்கை கிடையாது. ரைட், தேங்க்யூ. முதலமைச்சர் புகைப்படத்தை டாஸ்மாக் பிஜேபி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி படத்தை தான் ஒட்டணும். முதலமைச்சர் படத்தை ஒட்டினா இருக்கு. மோடி படத்தை எல்லாத்துக்கும் ஒட்டுங்க. ஒன்று சொல்லுங்க, நாங்க தமிழ்நாட்டில் குஜராத் மாதிரி மதுவிலக்கை கொண்டு வாங்க, அந்த வருவாய் இழப்பை கொடுக்குறோம். எல்லா நம்முடைய குடிமக்கள் இதற்கு பழக்கப்பட்டவர்களுக்கு மனோநில மருத்துவரை வச்சு நாங்கள் ஆய்வு செய்கிறோம். 1 வருடத்திற்குள் மூடுங்கன்ட்டு ஒன்றிய அரசு சொல்லட்டும். ஏன் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு வருவாய் பற்றாக்குறையை 1.27% குறைச்சிருக்கிறாங்க. பல லட்சம் கோடி செலவு செய்யறாங்க, கடன் வாங்குறாங்கன்றாங்க. ஆனால் இது எதுக்காக வாங்குறாங்க? 2 மூலதன முதலீடுன்னு ஒன்று சொல்றோம், மக்களுடைய நலன் கருதின்னு சொல்றோம். அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்கள் நல திட்டங்கள் தீட்டுவதற்கு கடன் வாங்கி பண்ணாம எப்படி பண்ண முடியும்? சரி, 19,76,000 கோடி தனியார் கடன்கள் வரா கடன்களாக இருக்குதுன்னு நாடாளுமன்றத்தில் சொல்றாங்களே, இதெல்லாம் அவங்க கொடுக்க போறாங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தள்ளுபடி பண்ண போறாங்க. இது யாருடைய பணம்? மக்களுடைய பணம். அப்ப பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் லட்சக்கணக்கான கோடிகளை கொடுத்து நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்க. ஏழை எளிய மக்களுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணா அதை குற்றம் சொல்லுவீங்க. அது என்ன வாயி, இது என்ன வாயின்னு தெரியல. ரைட், தேங்க்யூ.